வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னென்னா அண்ட் ஈக்குவல் மியூசிக். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா விக்ரம் சேத். இந்த நாவல் வந்து ஒரு பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் செல்லிங்காக வந்து செல் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கேரக்டர் மைக்கேல் ஹோலும். இவங்கள வந்து நாவலில் ஃபுல்லாக மைக்கேல் அப்படின்னு சொல்லி தான் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜூலியா எம்சி நிக்கோல். இவங்கள வந்து ஜூலியா அப்படின்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேம்ஸ். இன்னும் கேரக்டர்ஸ் உண்டு, அதை நம்ம சம்மரி பார்க்குற டைமில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ப்ரொட்டகானிஸ்ட் வந்து யாருன்னா மைக்கேல். இவங்க வந்து ஒரு வயலினிஸ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மாகியோர் குவார்டெட். மைக்கேலுக்கு வந்து ஒரு விமனை வந்து மறக்கவே முடியலை. அந்த விமன் யார் அப்படின்னா ஜூலியா. மைக்கேல் வந்து ஜூலியா வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஷீ இஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஷீ ஹாஸ் ஸ்மால் சைல்டு. ஜூலியாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும் அண்ட் ஜூலியாவுக்கு வந்து ஒரு சின்ன சைல்டுமே வந்து இருக்குது. மைக்கேல் வந்து எங்கே எஜுகேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா மியூசிக் ஸ்கூல் இன் வியன்னா. அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் மைக்கேல் வந்து யாரை மீட் பண்ணுறாங்கன்னா ஜூலியாவை தான் மீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஹி ஃபீல் ஸோ சேட். அந்த பெர்ஃபார்ம் நடக்கிற அன்னைக்கு அங்கே ஜூலியாவுமே வந்து இருக்கிறாங்க. ஸோ மைக்கேல் வந்து ஃபெயில் ஆனதை வந்து திங்க் பண்ணி ஜூலியாவும் பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் மைக்கேல் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. மைக்கேல் வந்து அவங்களுடைய ஃபெலோ மியூசிஷியனான ஹெலனா கூட வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர்ஸில் வந்து ஃபியூ கேரக்டர்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து மைக்கேலுடைய ஃபெலோ மியூசிஷியன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெலனா வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து யாரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வயோலோ பிளேயர் பியர் இவங்கள வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய பிரதர் பியோர் உடைய பிரதர் வந்து வயோலினிஸ்ட். நெக்ஸ்ட்டு வேறு சொல்கிறாங்கன்னா பில்லி அண்ட் செலஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னா விக்மோர் ஹாலிலேருந்து வெளியே வராங்க. எந்த டைமில் வராங்க அப்படின்னா ஈவினிங் வந்து வராங்க. ஹாலிலேருந்து வெளியே வரும்போது எல்லோரும் சேர்ந்து நினச்சிடுறவங்க வராங்க. இதில் வந்து ஜூலியாவுமே வந்து கூட இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து நடந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் மைக்கேல் என்ன செய்கிறாங்க, ஜூலியாவுக்கு கையை பிடிச்சிட்டு ஓடி போகிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து மைக்கேலுக்கு வந்து தெரிய வருது ஜூலியா வந்து டெஃப், அவங்களுக்கு வந்து காது கேட்காது அப்படின்னு உள்ள விஷயம் வந்து மைக்கேலுக்கு தெரிய வருது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணுறாங்க. அந்த கான்டெஸ்ட்டுடைய டைட்டில் என்னன்னா ஜோஹான் செபாஸ்டியன் பேசிபி ஆர்ட் ஆஃப் ஃபிப். நெக்ஸ்ட்டு இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் கான்சர்ட்டில் வந்து ஒரு வீணா வந்து ப்ளே பண்ணுறதுக்கு மைக்கேல் வந்து ரொம்ப வந்து ஒரி பண்ணுறான். ஸோ எதுக்காக அப்படின்னா அபவுட் ரிட்டர்னிங் டு வீணாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்காக வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ மைக்கேல் அண்ட் ஜூலியா வந்து என் ரிலேஷன் இல்லையா, ஸோ ரெண்டு பேருக்குமே மாறி மாறி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன் போகிறதுல வந்து மைக்கேல் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா பியோ வந்து என்ன செய்கிறாங்க, ஜூலியாவுமே வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து சேர்றதுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. வீணாவில் வந்து ஒரு கான்டெஸ்ட் இருக்குன்னு நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து போகிறதுக்காக தான் மைக்கேல் வந்து ஒரி பண்ணுறாங்க, எப்படி ஜூலியா விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இப்போது ஜூலியாவையுமே வந்து இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக. பட் மைக்கேலுக்கு வந்து ஜூலியா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி ஜூலியா வந்து டெஃபாக இருக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது, மைக்கேலுக்கு மட்டும்தான் தெரியும். மைக்கேல் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவுமே வந்து ஷேர் பண்ணலை. பட் இந்த ட்ரிப்பில் வந்து போகிற டைமில் அவங்களுக்கு வந்து நிறைய கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கலாம். பட் மைக்கேலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு சர்டன் பீரியடில் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஜூலியா வந்து டெஃபாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நோட் எதுவுமே வந்து மியூசிக்கில் வந்து நோட் இருக்கும் இல்லையா, டியூன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, அதை வச்சு வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜூலியா வந்து ஒரு டேலண்டான மியூசிஷியன். ஸோ இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக் சவுண்ட் வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு பிக் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து ரெடி ஆகிட்டாங்க. அந்த பிக் பெர்ஃபார்மன்ஸும் வந்தாச்சு. எல்லாம் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மைக்கேல் அண்ட் ஜூலியாவுக்கு இடையில வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா மைக்கேல் அண்ட் ஜூலியாவுக்கு வந்து அஃபேர் இருக்குது.
பட் ஜூலியாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஜூலியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டான ஜேம்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாங்க. அந்த லெட்டரை வந்து மைக்கேல் வந்து பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் இருக்கிற மெசேஜ் வந்து ஒரு லவ்லி மெசேஜ். அந்த லெட்டரில் வந்து ஜூலியா வந்து ஜேம்ஸை வந்து மிஸ் பண்ணுறதா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா மைக்கேலுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஜஸ்ட் ஒரு அஃபேர் தான். ஜூலியாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜேம்ஸை விட்டுட்டு வரமாட்டாங்க. அவங்க ஜேம்ஸ் கூட தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு லவ்லி மெசேஜ். ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் அப்படி தான் உள்ளது வந்து மைக்கேலுக்கு வந்து புரிய வருது. இந்த லெட்டரை பார்த்துட்டு 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணுறாங்க. மைக்கேல் வந்து ஜூலியா கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூலியா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊரான லண்டனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஃபியூ டேஸ் ஆஃப்டர் மைக்கேல் என்ன செய்கிறாங்க லண்டனுக்கு வந்து போகிறாங்க. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஜேம்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா மைக்கேலை வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ மைக்கேல் வந்து என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அங்கே போனால் ஜூலியாவை பார்க்குறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்குமே வந்து போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போனதுக்கப்புறம் மைக்கேலுக்கு வந்து தெரிய வருது ஜேம்ஸுக்கு வந்து இவங்களுடைய அஃபேரை பற்றி தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இதை அப்படி தெரிஞ்சதும் மைக்கேல் வந்து ஷையாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் மைக்கேலுக்குமே வந்து தெரியும் ஜூலியா வந்து ஜேம்ஸை விட்டுட்டு வரமாட்டாங்கன்னு உள்ள விஷயமும். அந்த டைமில் மைக்கேலுக்கு வந்து தெரிய வருது ஜூலியா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக மைக்கேலே வந்து ஜூலியா வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்து சேர்ந்து போகிறாங்க. எங்கே அப்படின்னா விக்மோர் ஹாலில் தான் வந்து போகிறாங்க. இவங்க ஜூலியா வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத வந்து மைக்கேல் வந்து பார்க்குறாங்க. இன்டர்வல் டைமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேஸை விட்டே வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. வெளியே வந்து மழையாக இருக்குது. ஸோ மழையில் வந்து அப்படி நடந்து வர்றாங்க. ஸோ அப்படி இந்த நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் எண்டிங் அப்படின்னு வந்து நமக்கு சொல்ல முடியாது. இன்டர்வல் டைமில் வந்து வெளியில் மழையாக இருக்குது. மழையில் வந்து நடந்து வராங்க. ஸோ அப்படி ஈக்குவல் மியூசிக்னு சொல்கிற நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு எதாவது காமெண்ட் பண்ணுங்கள்.